வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th தமிழ் இயல் 6ல் உள்ள கட்டுரையை பார்க்கலாம் வாங்க. உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்குக. இந்த கொஸ்டின் ஆகஸ்ட் 2022லயும் ஏப்ரல் 2023லயும் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்திருக்கோம். அதை பத்தி நீங்க அந்த எக்ஸிபிஷன்ல என்னென்னலாம் பார்த்தீங்க, அங்க என்னென்ன பொருள்லாம் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்றத பத்தி நம்ம கட்டுரை எழுதுற மாதிரி கேட்டிருக்காங்க. அது நீங்க ஓனா கூட எழுதலாம். முன்னுரையில பாத்தீங்கன்னா இந்த பொருட்காட்சி எங்க நடைபெறும், அதுல என்னென்ன பொருட்கள்லாம் பார்த்தோம், என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடைபெற்றது அப்படின்றது இந்த கட்டுரையில பார்க்கலாம் அப்படின்றத மாதிரி தான் எழுதியிருக்காங்க. நகரத்தின் அகன்ற பெரிய இடத்தில் நடைபெறும் பொருட்காட்சி பற்றியும் அதில் காணப்படும் பொருட்கள், நடைபெற்ற நிகழ்வுகள், பல்வேறு செய்திகள் பற்றி இக்கட்டுரையில் காண்போம். ஒரு சிட்டி சைட்ல ஒரு பெரிய இடத்துல தான் இந்த பொருட்காட்சி நடைபெறும். அதுல என்னென்ன பொருட்கள்லாம் விற்கிறாங்க, என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடைபெறும் அப்படின்றத இந்த கட்டுரையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அரசு பொருட்காட்சி, கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் எந்த இடத்துல அதுக்கு முதல்ல ஒரு இடத்த தேர்வு செய்வாங்க. நகரத்தின் ஒரு பகுதியை அரசு தெரிவு செய்து அதில் நடத்தப்படும் பொருட்காட்சி அரசு பொருட்காட்சி எனப்படும். அரசு பொருட்காட்சி என்பதால் அரசின் செயல்பாடுகள், 5 ஆண்டு திட்டங்கள் பற்றிய குறிப்புகளை அங்கே காணலாம். கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் அப்படின்றதுனால இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இடத்த ஒரு சிட்டி சைட்ல ஒரு நல்ல பிளேஸ இடத்த சூஸ் பண்ணுவாங்க. அங்க பொருட்காட்சி கவர்மெண்ட் எடுத்து செய்யறதுனால இது கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கவர்மெண்ட் எக்ஸிபிஷன்றதுனால என்னென்ன பண்ணுவாங்க, கவர்மெண்டோட செயல்பாடுகள், அரசு என்னென்னலாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, என்னென்னலாம் செயல்படுத்துது அப்படின்றத பத்தின குறிப்புகள் நம்ம அங்க பார்க்கலாம். அடுத்தது அமைப்பு. இது எப்படி அந்த அமைப்பு, அந்த இடம் எப்படி இருக்கும்னா, பொருட்காட்சி திடலின் முகப்பு பகுதி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அரண்மனை போன்ற வடிவத்தில் முகப்பு பகுதி வடிவமைக்கப்பட்டிருந்தது. திடலின் உள்ளே சந்தைக்கு வராத புதிய பொருட்கள், பல்வேறு வகையான உணவுப் பொருட்களின் காட்சி, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் போன்றவை காணப்பட்டன. என்னென்னலாம் இந்த பொருட்காட்சி திடல்ல ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வண்ண விளக்குகளால் ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா, எந்த வடிவத்துல, அரண்மனை போன்ற வடிவத்துல அந்த ஃப்ரண்ட் டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த திடலின் உள்ள என்னென்னலாம் பொருள்கள் இருக்குன்னா, சந்தைக்கு வராத புதிய பொருட்கள் அங்க விற்கிறதுக்காக சேல்ஸுக்காக வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களும், இந்தியாவில் இருக்கிற எல்லா வகையான உணவுப் பொருட்களுமே அங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கான நிகழ்ச்சிகளும் ஷோஸும் அங்க நடைபெறும். அடுத்தது பொருட்களின் கடல். பொருட்களை பார்த்தீங்கன்னா கடல் போல குவிச்சு வச்சிருக்காங்க. பல்வேறு வகையான விதவிதமான பொருட்கள் திடலில் காணப்பட்டது. எல்லா வகையான பொருட்களுமே அந்த எக்ஸிபிஷன்ல இருக்கு. அங்கு புதிய பொருட்களின் அணிவகுப்பை கண்டோம். மக்கள் நாள்தோறும் பயன்படுத்தும் பொருட்கள் தனித்தனியே விற்பனை செய்யப்பட்டன. நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருட்களுமே ஒவ்வொன்றுமே தனித்தனியா அங்க சேல்ஸ் பண்ணிருக்காங்க, விற்பனை செய்ய வச்சிருக்காங்க. அடுத்தது, குறைவான விலையில் அதிகமான பொருட்களை மக்கள் வாங்குவதால் அங்குள்ள பொருட்கள் மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அதாவது அங்க எக்ஸிபிஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பொருட்கள் எல்லாமே ரேட் குறைவான விலையில தான் இருக்கும். அதனால மக்களும் எல்லாமே அதை விரும்பி வாங்குறதுனால அந்த பொருட்கள் எல்லாமே ஒரு மலை போல நிறைய குவிச்சு வச்சிருக்காங்க. அச்சந்தை மக்கள் வெள்ளத்தில் கடல் போல் காட்சியளித்தது. அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா மக்கள் கடல் போல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மக்களும் கூட்டமா அந்த அருங்காட்சியருக்கு வந்திருக்காங்க. அடுத்தது, மிருக கண்காட்சி. மிருகங்களின் ராட்சத பொம்மைகள் அங்கு வரிசையாக காணப்பட்டன. அதை நாங்கள் தொட்டு பார்த்து பரவசமடைந்தோம். அதாவது அனிமல்ஸோட பெரிய பெரிய பொம்மைகள், டைனோசர் போன்ற பெரிய பெரிய அனிமல்ஸோட பொம்மைகள் அங்க வரிசையா ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் தனித்தனியா வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம தொட்டு பார்க்குறப்ப நமக்கே ஒரு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நிஜ மிருகங்களும் அங்கு காணப்பட்டன. உண்மையான மிருகங்களும் சில வச்சிருந்திருக்காங்க. அடுத்தது, நாங்கள் காணாத பல மிருகங்களையும் இப்பொருட்காட்சி திடலில் கண்டுகளித்தோம். நம்ம பார்க்காத சில அனிமல்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த திடல்ல இருந்தது. அதை நாங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, பல்வேறு அரங்குகள். வேற என்னென்ன அரங்குகள்லாம் இருந்ததுன்னா, அறநிலைத்துறை, காவல்துறை, போக்குவரத்து துறை, மீன்வளத்துறை போன்ற பல அரங்குகள் உள்ளன. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா வச்சிருந்திருக்காங்க.
அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வந்து நமக்கு வந்து காட்டுறதுக்காக அந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு துறையினரும் மக்களுக்கு ஆற்றும் தொண்டுகளை பற்றிய விளக்கங்கள் வண்ணப் படங்களுடன் அமைந்திருந்தன. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே மக்களுக்கு என்ன சேவை செய்றாங்க, என்ன தொண்டு செய்றாங்க அப்படின்றத பத்தி விளக்கப்படுத்தி வந்து வச்சிருக்காங்க. நல்லா வந்து கலர்ஃபுல்லா வண்ணப் படங்களுடன் வந்து நமக்கு வந்து ஷோ மாதிரி வந்து வச்சிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, சென்னை தீவுத்திடல்லாம் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வந்து நடக்கும். கவர்மெண்ட் எக்ஸிபிஷன். அதுல பார்த்தீங்கன்னா, இது போல வந்து நெறைய வந்து இருக்கும். அடுத்தது கலை நிகழ்ச்சிகள். என்னென்னலாம் வந்து கலை நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னா, அங்கு அமைக்கப்பட்டிருந்த கலையரங்கில் ஆடல், பாடல் நிகழ்ச்சிகளும், நாட்டிய நாடகமும் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து கலை பண்பாட்டுத்துறை சார்பாக பேச்சரங்கமும் நடைபெற்றது. நம்மள என்டர்டெயின் பண்றதுக்காக வந்து நெறைய டான்ஸு, பாட்டு, அதுக்கப்புறம் நாடகம்லாம் வந்து நடைபெற்றிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பேச்சரங்கம் அதாவது பட்டிமன்றமும் வந்து அங்க வந்து நடந்திருக்கு. அடுத்தது மோப்பநாய் செயல்படும் நிகழ்வு. மோப்பநாய் வந்து எப்படி செயல்படும்ன்றத ஒரு ஷோவா வந்து பண்ணியிருக்காங்க அங்க. அங்கு மாலையில் 1 மணி நேரம் காவல்துறையினரிடம் உள்ள மோப்பநாயின் துணை கொண்டு குற்றவாளிகளை எவ்வாறு பிடிப்பர் என்பதையும், வெடிகுண்டு போன்றவற்றிலிருந்து எவ்வாறு மக்களை காப்பர் என்பதையும் செயல்படுத்தி காட்டினர். அங்க போலீஸ்காரங்க வந்து மோப்பநாயை வந்து யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து குற்றவாளிகளை பிடிப்பாங்க அப்படின்றதையும், வெடிகுண்டு வந்து எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்றதையும் மக்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சு அதை வந்து செயல்படுத்தி காட்டியிருக்காங்க. அடுத்தது விளையாட்டு பொருட்கள். என்ன மாதிரியான விளையாட்டு பொருட்கள் அங்க இருந்ததுன்னா, சின்ன சின்ன பசங்களை கூட்டிட்டு போவோம்ல, அவங்க விளையாடுறதுக்காகவும் வந்து நிறைய வந்து பொருட்கள்லாம் வந்து இருந்திருக்கு. விண்ணை தொடும் அளவிற்கு உயரமான ராட்டினங்களை கண்டோம். பெரிய பெரிய ராட்டினங்கள் வந்து இருந்திருக்கு. அப்புறம் ரயில் போல வடிவமைத்த சிறிய ரயில் வண்டி பயணம் இருந்திருக்கு. அதுல வந்து இவங்க நம்ம போனதும் வந்து சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. அப்புறம் எட்டி பார்த்தால் விழுந்து விடுவோமோ என்று அச்சம் தரும் பள்ளத்தில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சி ஆச்சரியமாகவும் அருமையாகவும் இருந்தது. அடுத்தது உணவு பொருட்காட்சி. அடுத்தது எல்லாமே முடிஞ்ச பிறகு கடைசியா வந்து உணவு எல்லாரும் வந்து சாப்பிட வரணும்ல. அப்போ வந்து என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து காட்சிக்கு வச்சிருந்தாங்கன்னா, பொருட்காட்சியில் உணவுப் பொருட்களும் காணப்பட்டன. பொருட்காட்சி நிகழ்ச்சியை கண்டுகளித்த பிறகு அனைவரும் பசியாறச் சென்றோம். எல்லா நிகழ்ச்சியும் நம்ம பார்த்து ரசிச்ச பிறகு என்ன பண்ணுவோம், கடைசியா சாப்பிடறதுக்கு போனோம். சாப்பிடுற இடத்துலயும் வந்து விதவிதமான உணவுப் பொருட்கள்லாம் வந்து வச்சு காட்சிப்படுத்தியிருக்காங்க. பிறகு அனைவரும் பசியாறச் சென்றும் அங்கு பலவிதமான உணவுப் பொருட்கள் இருந்தன. பெரிய வடிவிலான டெல்லி அப்பளம், என்னென்ன பொருள்லாம் பாருங்களேன், பெருசா டெல்லி அப்பளம் வந்து இருந்திருக்கான். அப்புறம் கேட்டவுடன் கிடைக்கும் விரை உணவுகள், சீக்கிரம் நம்ம கேட்டவுடனே கொடுக்குற ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் மாதிரியான உணவுகள் வந்து இருந்திருக்கு. அப்புறம் எண்ணெய் பலகாரங்கள், வறுத்தது பொரிச்சது அந்த மாதிரியான உணவுகள் வந்து இருந்திருக்கு. பஞ்சு மிட்டாய், இன்னும் வந்து சில வகையான உணவுகளும் வந்து அந்த இடத்துல வந்து காட்சிக்கு வந்து வச்சிருக்காங்க. நம்ம போய் சாப்பிடலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு நம்ம சாப்பிட்றதுக்காகவும் அங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அடுத்தது முடிவுரையில பொருட்காட்சி மனிதனுக்கு புத்துணர்ச்சி தரும் இடமாகும். இந்த மாதிரி நம்ம வந்து பொருட்காட்சிக்கு போறப்போ நம்ம மனசும் வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும், ஒரு சந்தோஷத்தை வந்து நமக்கு கொடுக்கும். அங்க போயிட்டு வந்தா நமக்கு வந்து இன்னும் நிறைய வந்து அனுபவங்கள் வந்து கிடைக்கும். அதே சமயம் நமக்கு வந்து நம்மளோட கவலையை மறந்து வந்து சந்தோஷமா அந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். நிறைய விஷயம் வந்து இந்த எக்ஸிபிஷன் மூலமா நம்மளால வந்து கத்துக்க முடியும், தெரிஞ்சுக்கவும் வந்து முடியும். நம்மளோட அரசினோட செயல்பாடுகள் என்ன நடக்குது, என்ன ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன வேல்யூ, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்ன செய்யறாங்க அப்படின்ற போல நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் என்டர்டெயின்மெண்ட்க்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் பார்த்து நம்ம வந்து ரசிக்க முடியும். எல்லாமே வந்து எக்ஸிபிஷன்ல வந்து இருக்கும். நம்மளும் வந்து இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்போ எக்ஸிபிஷனுக்கு வந்து போயிட்டு வந்து சந்தோஷம் அடையலாம். முடிவுரையில் பாருங்க, பொருட்காட்சி மனிதனுக்கு புத்துணர்ச்சி தரும் இடமாகும். அங்கு சென்று வரும் நபர்கள் எந்த கவலையின்றி சந்தோஷமாகவும் பல செய்திகளை அறிந்து கொண்ட திருப்தியுடனும் காணப்படுகின்றார்கள். நமக்கு வந்து புத்துணர்ச்சி தருது, நம்மள வந்து கவலையின்றி சந்தோஷமா நம்மள வந்து வச்சுக்குது. அதே சமயம் நம்மளால நிறைய வந்து செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தியை நமக்கு வந்து கொடுக்கும். நானும் அவ்வாறே உணர்ந்தேன். ஆகையால் நீங்களும் பொருட்காட்சி சென்று இன்புறுங்கள். நான் அந்த மாதிரி தான் உணர்ந்தேன். பொருட்காட்சிக்கு போயிட்டு வரப்ப நீங்களும் அந்த மாதிரி பொருட்காட்சிக்கு போயிட்டு சந்தோஷப்படுங்க அப்படின்ற மாதிரி முடிவுரையில எழுதிக்கலாம். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாக்வாதின் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.